டைரக்டர் பா. ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தோட 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 130 கோடி ரூபாய். தங்கலான் திரைப்படம் 4வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 37 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 4வது நாள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் 7 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 4வது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக கேரளாவில் மட்டும் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 4வது நாள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக நார்த் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இது தமிழ் வருஷன் தான், இன்னும் இந்தி வருஷன் வந்து ரிலீஸ் ஆகலை. 4வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கலான் திரைப்படம் 14 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக இந்தியாவில் மட்டும் 53 கோடியே 65 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 4வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 18 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 4வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 20 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 70 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருண்நிதி நடித்து வெளியாகியுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். டிமாண்டி காலனி திரைப்படம் 4வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 18 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி திரைப்படம் 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 1 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி திரைப்படம் 4வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு டிமாண்டி காலனி திரைப்படம். டிமாண்டி காலனி திரைப்படம் 4வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு டிமாண்டி காலனி திரைப்படம். டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 4வது நாள் 2 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 5 கோடியே 95 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி திரைப்படம் 9 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 24 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயே போயிடுச்சு 4 நாளில். நம்ம தங்கலான் திரைப்படம் எப்போ ப்ராஃபிட் ஜோனில் போகணுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை சியான் விக்ரம் ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தங்கலான் டிமாண்டி காலனி திரைப்படம் ஃபைனலாக எவ்வளோ வசூல் பண்ணுன்றதா கமெண்ட்டில் சொல்கிறேன்.